வணக்கம். தேசாந்திரி எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 9, ஓலை சித்திரங்கள். தஞ்சை அப்படின்னு சொன்னாலே பலருக்கும் நினைவுக்கு வர்றது பெரிய கோவிலும் அதோட நிழல் விழாத அதிசயம்தான். ஆனால் தஞ்சாவூரில் இந்த அதிசயத்துக்கு கொஞ்சமும் குறையாத இன்னொரு அதிசயம் இருக்குது. அதுதான் சரஸ்வதி மஹால் நூலகம். பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் கோவில் சோழர்களோட கலைநுட்பத்தை வெளிப்படுத்துதுன்னா, பல்லாயிரக்கணக்கான முக்கிய ஏடுகளோட காப்பகமாக இருக்கிறது தான் இந்த சரஸ்வதி மஹால். நான் எந்த ஊருக்கு போனாலும் தேடுற முதல் இடம் நூலகம்தான். மொழியே தெரியாத மாநிலங்களுக்கு போனால் கூட அங்கே இருக்கிற நூலகங்களுக்கு போயிட்டு பார்த்துருக்கேன். லட்சக்கணக்கான புத்தகங்கள் நிரம்பிய பெரிய நூலகங்கள்ல இருந்து ஒரு வீட்டில் நடத்தப்படுற சிறிய நூலகமாக இருக்கிற இடத்துக்கு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். சில நூலகங்களுக்குள்ளே போகிறப்ப அங்கே இருக்கிற காற்றோட்டமோ வெளிச்சமோ அங்கே இருக்கிற அமைதியும் அந்த நூலகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தங்கிவிட செய்வதாக இருந்திருக்கு. புத்தகங்களுக்குள்ளே இருக்கிற வெள்ளி பூச்சியை போல் சில நூல் நிலையங்களுக்குள்ளாகவே பல மாதங்களை நான் கழிச்சிருக்கேன். அநேகமாக எல்லா நூலகங்களும் ஒரே சாயலில் தான் இருக்குது. இல்லது நூலகம் அந்த சாயலை ஏற்படுத்துது. நூலகத்தோட மேஜையும் கயிற்றில் கட்டி தொங்க விடப்பட்டுள்ள பென்சிலும் இந்தியா முழுக்க ஒன்று போல தான் இருக்குது. பெரிய நூலகங்கள் சிலதுக்கு போயிருக்கேன். குறிப்பாக பூனாவில் உள்ள பண்டார்கர் ஓரியண்டல் ஆய்வு நிறுவனம். இங்கே மகாபாரதம் குறித்த விரிவான ஆய்வுகளும் இந்திய மொழிகளில் உள்ள எல்லா வகையான மகாபாரத ஏடுகளும் இருக்குது. மகாபாரதத்தை ஆய்வு செய்வதற்குன்னே பல ஆய்வாளர்கள் இங்கே முழு நேர பணியில் இருக்காங்க. 80 வருடங்களை கடந்த இந்த தொன்மையான நூலகம் ஒரு செம்மையான மகாபாரத பதிப்பு கூட வெளியிட்டு இருக்கு. இந்த நூலகத்தை விட தொன்மையானதும் பல முக்கிய அமெரிக்க பல்கலைக்கழகங்களே அவங்களோட ஆய்வுகளுக்கு நாடி வரும் இடமா இருக்கிறது தான் இந்த தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். சரபோஜி மன்னரால் துவங்கப்பட்ட இந்த நூலகம் ஓலைச்சுவடிகளின் பாதுகாப்பு பெட்டகமாக இன்றைக்கும் இருக்குது. ஒவ்வொரு எழுத்தாளனும் நன்றி தெரிவிக்க வேண்டிய விருட்சம் பனைமரம். காரணம், பனை ஓலைகளில் தான் தமிழ் இலக்கியத்தின் அத்தனை வளமையான கவிதைகளும் காவியங்களும் படைப்புகளும் எழுதப்பட்டிருக்கு. பனையோலையும் எழுத்தானையும் வறுமையும் தானே ஆதிகால எழுத்தாளனின் சொத்துக்கள். கணிப்பொறியும் அதிநவீன நோட்பாடுகளும் வந்துவிட்ட நிலையில் பேனாவால் எழுதுறதுன்ற பழக்கமே ஓஞ்சி வருது. அதுலேயும் மை ஊற்றி எழுதுகிற பழக்கம் அடியோடு போயிடுச்சு. ஆனால் மைக்கரை படிந்த பெருவிரல் இன்றைக்கும் நினைவில் பிசுபிசுப்பு மறையாமல் இருக்குது. மைப்புட்டிகள் மிக அழகானவை. பேனால சிந்தாமல் மை ஊற்றுவது ஒரு அரிய கலை. மை ஒழுகும் பேனாக்களும் வளைந்த நிப்புகளும் பள்ளி நாட்களோடு பிரிக்க முடியாத ஒன்றிணைந்தவை. ஒரு காகிதம் கசக்கி எறியப்படும் பொழுது எங்கோ ஒரு விருட்சத்தின் ஒரு கிளை முறிக்கப்பட்டு தான் அது உருவாகி இருக்குதுன்றது நமக்கு தெரியறதில்லை. உலகில் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை விடவும் கசக்கி எறியப்பட்டு வீணடிக்கப்பட்ட காகிதங்களோட அளவு ரொம்ப அதிகம். பனை ஓலையை சீவி பதப்படுத்தி எழுத்தாணியாக கீறி எழுதுவது எளிமையானதல்ல. அதற்கு தேர்ந்த பயிற்சியும் வலுவும் தேவை. ஒரு பனை நறுக்கில் அதிகபட்சம் 6-7 வரிகள் எழுதலாம். எழுத்தாணி பிடித்து பிடித்து விரல் ரேகை அழிஞ்சிடும். அப்படின்னா சிலப்பதிகாரமும் கம்பராமாயணம் எழுதிய கைகள் எவ்வளவு தேய்மானம் அடைஞ்சிருக்கும். இன்றைக்கோ காகிதத்தில் எழுதப்பட்ட வரிகளை பார்க்குறப்போ அவை வீழ்ந்து கிடக்கும் பனைமரங்களின் நிழலை போல தான் எனக்கு இருக்குது. பனைமரம் எப்போவுமே தனிமையை நினைவுபடுத்ததாக இருக்குது. கூட்டமாக பனைகளை பார்க்குறப்ப கூட அது ஏதோ தனிமையில் இருக்கிறது மாதிரிவே இருக்குது. பனை தமிழ் நிலத்தோட அடையாளம். பனையின் கூந்தல் ரொம்ப அழகானது. அது சதா அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். பனை ஓலைகள் இடுற சத்தம் ரொம்ப அலாதியானது. அது தன்னோட வாழ்வின் பாடுகளை தனக்குத்தானே பாடுறது போல இடைவிடாமல் சப்தமித்தபடியே இருக்கும். பனையோட கம்பீரம் அலாதியானது. அது சூரியனை கூட அலட்சியமாக நேரிட்டு பார்க்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராம பகுதியில் கடந்து போகிறப்போ பனை கூட்டங்களை பார்த்துருக்கேன். அது ஏதோ ஒரு கணித முறைக்கு கட்டுப்பட்டது போல் நெருங்கியோ விலகியோ ஒரு இடைவெளியில் நின்றுக்கிட்டு இருக்கும். பனைகளுக்கு நடுவே போகிற பாதை பாம்பை போல் நெளிந்து போவதாக இருக்கும். பனை வெறும் விருட்சம் மட்டும்தானா? 50 வருஷங்களுக்கு முன்னாடி வரை பனை ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது. பனையோடு பேசும் மனிதர்கள்லாம் இருந்தாங்க. பனையேரிகளின் மார்பில் பனையின் செதில் குத்திய வடுக்கள்லாம் இருந்துச்சு. காலத்தில் புகை போல் அது கரையை போய்விட்டது. என்னைக்கிருந்தாலும் வற்றாத ஈகையின் அடையாளம் தான் பனை. பதிப்பகங்களும் புத்தக விற்பனை நிலையங்களும் உருவாவதற்கு முன்பாக எப்படி வாசிக்கும் பழக்கம் இருந்திருக்கும்? ஒரு ஏட்டிலேருந்து இன்னொரு ஏட்டுக்கு எப்படி பிரதி எடுத்து கொடுத்துருப்பாங்க? மூல ஏடுன்ற ஒன்றை எப்படி தேர்ந்தெடுத்திருப்பாங்க? எப்படி நெய்தலில் எழுதிய கவிதை முல்லை நிலப்பகுதிக்கு போயிருக்கும்? நூலகங்களை போல சேகரிப்பு நிலையங்கள்லாம் இருந்திருக்குமா? கவிஞன் தான் எழுதிய கவிதைகளை எப்படி சேகரித்து வச்சிருப்பான்? இப்படி எண்ணிக்கையற்ற கேள்விகள் தமிழ் இலக்கிய வரலாற்றை வாசிக்கிறப்ப ஏற்படுது.
பழந்தமிழ் ஆய்வார் ஒருவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ, இன்றைய ஜெராக்ஸ் என்னும் நகலெடுப்பு போல் 200 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஏட்டில் இருந்து நகல் எடுத்து இன்னொரு ஏட்டில் எழுதி தருவதற்குன்னு ஆட்கள் இருந்தாங்க. அவங்க வசித்த தெருவுக்கு எழுத்துக்கார தெருன்னும் பேர். இப்படி நகல் எடுத்து எழுதுபவர் தான் பிரதி எடுத்த ஏட்டின் கடைசி பாடலுக்கு கீழே தனது முத்திரையா தனது பணியானது தமிழுக்கு தொண்டு செய்யும் அடியாருக்கு செய்யும் சிறு ஊழியம் என ஒப்பவிட்டு அதன் கீழே தனது பெயரையும் ஊரையும் தெரிவிக்கும் முறை இருந்ததுன்னாரு. பழந்தமிழ் ஏடுகளை தேடி ஊவே சாமிநாத ஐயர் தமிழகம் முழுக்க அழிஞ்சு தெரிஞ்சிருக்காரு. அவரோட உழைப்பு தான் இன்னைக்கு நாம் வாசிக்கும் சகல இலக்கியங்களும் தமிழ் காப்பியங்களும். ஆனாலும் அவருக்கு கிடைக்காமல் எத்தனையோ ஏடுகள் குடும்ப ரகசியங்களாக புதிஞ்சு வைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு தமிழக அரசு மாவட்ட வாரியாக ஏடுகளை முழுமையாக சேகரித்து பாதுகாக்க முன்வந்திருப்பது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செயல்பாடு. மேலை நாடுகளில் எழுத்தாளர்களோட கையெழுத்து பிரதிகளை சேகரித்து பாதுகாக்கும் வழக்கம் இருக்குது. டால்ஸ்டாயோட கையெழுத்தில் அவரது கதைகளும் வால்ட் விட்மனோட கையெழுத்தில் அவரது கவிதைகளும் அவங்களோட மியூசியங்களில் கண்காட்சியாக வைக்கப்பட்டிருக்கு. தமிழில் பெரும்பான்மையான எழுத்தாளர்களோட சிறந்த புத்தகங்களே மறுபதிப்பு காணாமல் மறைஞ்சு போய்விட்ட நிலையில் கையெழுத்து பிரதிகளுக்கு நம்ம எங்கே போகிறது? சரஸ்வதி மஹால் நூலகம் தஞ்சை அரண்மனை வளாகத்துக்குள்ளே இருக்குது. பழைய கட்டடன்றதால வளைவான பாதைகள் கொண்டதாக இருக்குது. உள்ளே மர பெஞ்சுகளும் கண்ணாடி தெருக்குகளும் கொண்ட அலமாரிகளும் அமுங்கியதும் நிசப்தமும் உள்ளது. நீண்ட ஹாலில் படிப்பறையும் அதை ஒட்டிய கண்காட்சி பகுதியும் இருக்குது. அணில்களும் வெயிலும் ஓடி விளையாடும் சுவர்களை கடந்துட்டு போனால் ஏடுகளை பாதுகாக்கும் இடமும் மைக்ரோஃபிலிம் செய்யப்படும் அறைகளும் இருக்குது. 2ஆம் சரபோஜி மன்னர் தனது காலத்தில் தஞ்சை அரண்மனையில் இருந்த சமஸ்கிருத மற்றும் மராத்தி ஓலைகளை முறைப்படுத்தி அட்டவணைப்படுத்தும் பொழுது இது போன்ற ஒரு நூலகம் உருவாக்கும் ஆசை அவருக்கு ஏற்பட்டுச்சு. சரபோஜி மன்னருக்கு ஒரு தீவிரமாக வாசிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அவரது சொந்த சேமிப்பாக இங்கிலீஷ்லேயும் தெலுங்குலேயும் மராத்தியிலையும் தமிழ்லேயும் ஆயிரக்கணக்கான நூல்கள்லாம் இருந்தது. அவர் மருத்துவத்திலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த காரணத்தினால ஏராளமான மருத்துவ நூல்களும் இங்கே சேகரிக்கப்பட்டுச்சு. தியாகராஜரின் கீர்த்தனைகளில் துவங்கி மராத்தி மன்னர்களின் மோடி ஆவண திரட்டுக்கள் வரை பல முக்கியமாக இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆங்கில மருத்துவம்னு பாரம்பரிய நாட்டு மருத்துவ முறைகளில் நல்ல பயிற்சி கொண்டிருந்த இந்த சரபோஜி மன்னர் தன்வந்திரி நிலையம் என்று அரண்மனையில் ஒரு பகுதியில் மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆய்வு நடைபெறும் இடம் ஒன்றையும் அமைச்சிருக்காரு. சரபோஜி மன்னருக்கு கண் வைத்தியத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்திருக்கு. கண்புரை நோயாளிகள் பலருக்கு அவரே அறுவை சிகிச்சைகள்லாம் செஞ்சுருக்காரு. 1752 பிரெஞ்சு தேசத்தில் டாக்டர் லாக் டேவில் கண்புரை அறுவை சிகிச்சை செஞ்சு காட்டி மருத்துவ சாதனை செஞ்சப்போ அன்றைய மருத்துவ உலகமே வியப்பில் ஆழ்ந்தது. ஆனால் அதே காலகட்டத்தில் எந்த விதமான முறையான உபகரணங்களும் இல்லாமல் சரபோஜி மன்னர் கண்புரை அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செஞ்சு காட்டியிருக்காரு. இது மருத்துவ சரித்திரத்தில் பதிவே ஆகலை. இதை நிரூபிப்பதற்கான சான்றுகள்லாம் 50 ஏடுகள் இந்த நூல் நிலையத்தில் இருக்குது. முறையான ஒரு மருத்துவரை போல கண் பாதிப்புக்கு உள்ளான நோயாளிகளை பற்றிய கேஸ் ஹிஸ்டரியை உருவாக்கியிருக்கார் சரபோஜி மன்னர். ஒவ்வொரு நோயாளியின் கண்ணையும் அறுவை சிகிச்சைக்கு முன்பாகவும் சிகிச்சை முடிந்து குணமான பிறகும் என 2 நிலைகளில் வர்ண சித்திரமாக வரைஞ்சிருக்காரு. இதற்குன்னே பிரத்யேகமான ஓவிய கலைஞர்கள்லாம் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்தாங்க. இவங்க வரைஞ்ச நோய்க்கூறு உள்ள கண்கள் தெளிவான சித்திரங்கள் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நவீன ஸ்கேன் முறை வர்றதுக்கு முன்னுமே இது போல சித்திரமாக வரைஞ்சி ஒப்பிட்டு பார்க்கும் வைத்திய முறை இருந்ததற்கு இதுவே சாட்சியாக இருக்குது. கடந்த காலத்தை அறிந்து கொள்வது வியர்த்தம் என்று பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் கடந்த காலத்தை புரிஞ்சிக்காம நாளைய நோக்கி செல்ல முடியாதுன்றது தான் மாறாத உண்மை. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம். அறிவியாடல்.